ஹலோ, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த கதையில ஒரு மெசேஜ் இருக்குது. அதை நான் கடைசியில் முடிக்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சொல்றேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, பட் பவர்ஃபுல் ஸ்டோரி. ஒரு காலத்துல ஒரு அரசன் இருந்தான், கிங்கு. அவனுக்கு வயசாகிட்டே இருந்தது. அதனால அவன் என்ன முடிவு பண்ணான்னா, ரிட்டையர் ஆயிடலாம். அரசனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, இருந்தாலும் இவன் டிசைட் பண்றான் ஓய்வு பெறலாம். ஓய்வு பெறதுக்கு முன்னாடி நாட்டை அவனுக்கு 3 டாட்டர்ஸ், ஹேஸ் 3 டாட்டர்ஸ். அந்த டாட்டர்ஸுக்கு சமமா பங்கு வச்சுக்கிட்டு நம்ம ஓய்வு பெறலாம், எந்த பொறுப்பு வேண்டாம், அப்படியே கடைசி காலத்தை ஒவ்வொரு மகள் வீட்லையும் தங்கி கழிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். ஸோ 3 டாட்டர்ஸ் அவனுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த 3 டாட்டர்ஸையும் தன்னுடைய சபைக்கு கூப்பிடுறான். சபைக்கு வந்தாங்க. இப்போ இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறான். ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நாட்டை 3 டாட்டர்ஸுக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அது வரைக்கும் கரெக்டு, நியாயமான விஷயம்தான். இப்போ அந்த சபையில் 3 டாட்டர்ஸ் வந்தாங்க இல்லையா, அங்கே ஒரு வில்லங்கமான ஒரு கேள்வி கேட்கும் தன்னுடைய டாட்டர்ஸ் கிட்ட. என்ன வில்லங்கமான கேள்வி அப்படின்னா, 3 டாட்டர்ஸ் பற்றி சொல்றான். நீங்க ஒவ்வொருத்தராக அப்பாவை எவ்வளவு லவ் பண்றீங்க, அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு இந்த கேள்விய அவன் வைக்கிறான். முதல் டாட்டரை கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் டாட்டர் கூப்பிட்டு, நாளை சொல்லு, அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணு அப்பாவுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறா. ஓஹோ, அப்பா எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஷீ நோஸ் த ஆர்ட் ஆஃப் ஃபிளாட்டரி. ஃபிளாட்டரின்னு தெரியும், அப்படியே புகழ்ந்து ஒருத்தரை புகழ்ந்து பேசுறது. அதில் உண்மை இருக்காது. உதட்டளவில் பொய்யா வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தரை புகழ்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பெறுவதற்காக இல்லையா, ஒருத்தர் பெறணும் அப்படின்னு இப்படி புகழ்ந்து பேச. அது மாதிரி இந்த பொண்ணு, முதல் பொண்ணு அப்பாவை பார்த்து, அப்பா நான் உன்னை அப்படி நேசிக்கிறேன், இப்படி நேசிக்கிறேன், என்னுடைய கண்கள் பார்வை இருக்குல்ல, அதை விட நான் உன்னை பெருசா நினைக்கிறேன் ஒன்று சொல்லி புகழ்ந்து தள்ளணும்னா, அந்த அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி நாட்டோட ஒரு பகுதியை, வளமான பகுதியை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டான். அடுத்த பொண்ணு, 2வது பொண்ணு கூப்பிட்டான். நீ சொல்லுமா, அப்பா எவ்வளவு தூரம் நீ நேசிக்கிறாய் அப்படின்னு. ஒன்று அந்த பொண்ணு பார்த்துக்கா, அக்காவே இப்படி பேசினாலும் நான் அதை விட ஒருபடி மேலே போய் அப்பாவை புகழணும் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசி அப்பாவை மகிழ்வித்து இல்லையா, அந்த புலங்காயம் அடைய செய்து இன்னொரு வளமான பகுதி, நாட்டோடைய வளமான பகுதி அவளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ 3வது பொண்ணு, த யங்கஸ்ட் டாட்டர் கூப்பிடுறாரு கிங். கம், பத்தியா உன்னுடைய 2 சிஸ்டர்ஸும் எப்படி என் மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப நீ சொல்லு, என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க அப்படின்னு எதை கேள்வியை கேட்டார். இட்ஸ் a stupid question. அந்த பொண்ணு கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிட்டு, நத்திங் அப்படின்னு. என்ன சொன்ன? நத்திங் ஃபாதர் அப்படின்னு. ஒண்ணும் இல்லையா, நத்திங் கேன் கம் ஆஃப் நத்திங் அப்படின்னு கோபமா. ஒண்ணுமே இல்லைங்கிறியா, அப்போ உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஸ்பீக் அகைன், உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், சொல்லு அப்படின்னு கோபத்துல அந்த கிங் கத்தனம். பட் அந்த பொண்ணு ரொம்ப சைலண்டா, இல்ல ஃபாதர், இது சொல்றதுக்கு என்ன இருக்கு, யூ ஆர் மை ஃபாதர், என்ன வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, ஆளாக்குனீங்க. இப்போ அந்த ஃபாதர் டாட்டருக்கு உள்ள உறவு என்னவோ அதுதான். அந்த உறவுல நான் என்ன நேசிக்கிறேனோ அதுதான். அதுக்கு மேலேயும் இல்லை, கீழேயும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ப்ராக்டிக்கலா, இன் பிளைன் லாங்குவேஜ் அந்த பொண்ணு சொல்லிச்சு. பட் கிங்கு கோவம், என்ன மேல உனக்கு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நாட்டை விட்டு வெளியே போக சொல்றேன். உனக்கு ஒரு 5 காசு கிடையாது, நாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
நாட்டை வந்து 2ஆ பிரிச்சு அந்த ஃபர்ஸ்ட் 2 டாட்டர்ஸ்னு நான் கொடுக்குறேன், உனக்கு 5 காசு இல்லை, ஜல்லி காசு இல்லை, வெளியே போ அப்படின்னு அந்த 3வது பொண்ணை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டேன். அந்த பொண்ணு பாவம். ஆனால் அந்த அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்த பெண்ணுடைய அந்த உண்மையான அந்த அன்பை பார்த்த ஒரு அரசன் அவளை திருமணம் செய்து கொள்வான். அது வேற கதை, இப்போ அதுக்கு வேண்டாம். இப்போ நாடு 2ஆ பங்கு வைக்கப்பட்டது, 2 டாட்டர்ஸும் கொடுத்துட்டாரு. திட்டப்படி இவர் வந்து 1 மாதம் முதல் மகள் வீட்லேயும், 2வது அடுத்த மாதம் இன்னொரு மகள் வீட்லேயும் அப்படியே மாறி மாறி காலத்தை கழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ மாதத்துக்கு முதல் டாக்டர் வீட்டுக்கு போகிறார். அங்கே போனதுக்கப்புறம் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. என்ன முதல் டாக்டர் சொன்னாங்க, உனக்கு எதுக்கு இவ்வளவு வேலையாட்கள், உனக்கு எதுக்கு இவ்வளவு பாதுகாவலர்கள், பாடி கார்ட்ஸ், எல்லாம் தேவை கிடையாது, அவங்களாம் வீண் செலவு, ஏதோ உட்காரியா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி முதல் பொண்ணு ரூடாக பேச ஆரம்பிச்சிச்சு. ஷாக்கு, கிங் லியருக்கு ஷாக், அதிர்ச்சி, என்னடா இது அப்படின்னு அந்த அதிர்ச்சியில் அவர் வந்து கத்துற உடனே அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, இருந்தா இருடாட்டப்போ அப்படின்னு. அப்பாவை பார்த்து, சரி நீ என்ன உதாசீனம் படுத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு அடுத்த டாக்டர் இருக்குதா, செகண்ட் டாக்டர், அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கோபத்தில் 2வது டாக்டர் அந்த இருக்காங்க அந்த இடத்த நோக்கி போகிறார். அதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன பண்றா, சிஸ்டரு அங்க செய்தி அனுப்பிடுறா, இப்படி அப்பா வந்து கோபத்தில் வர்றாரு, நீயும் எதுவும் கொடுக்காத, எந்த வசதியும் பண்ணி கொடுக்காத. ஏன்னா இவங்க ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க, என்ன அந்த ஃபர்ஸ்ட் 2 டாக்டர்ஸும் அப்பாவை எப்படி ட்ரீட் பண்ணு பேசி வச்சுட்டாங்க. இவர் அங்கே போறாரு, அங்கே போய் அதே நிலைமை, அப்பா இப்படி எல்லாம் உங்களுக்கு ஆடம்பரம் மாதிரிலாம் வாழ்றதுக்கு செலவு பண்ண முடியாது, உள்ளதை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. ஆடினா கிங்குக்கு இப்பதான் உரைக்க ஆரம்பிச்சு, ஓ ஏதோ தப்பு பண்ணிட்டோமே, அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு அவரு ஏமாத்திட்டாங்களே 2 பிள்ளைங்களும், சொத்தை வாங்கிக்கிட்டாங்க, சொத்தை வாங்கின அடுத்த கணமே ஏமாந்துட்டாங்களே, அவங்க சொன்ன அத்தனை இந்த புகழ்ந்து சொன்னாங்க இல்லையா, அது அத்தனையும் போலியா போச்சுதே அப்படின்னு சொல்லி இப்பதான் அவருக்கு தெரியும். இப்பதான் தெரியும் அந்த கடைசி டாக்டர் இருக்கா இல்லையா, அவ சொன்னா நத்திங், அப்பா உறவுல என்ன பாசம் இருக்குதோ அதுதான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது இருக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்ப அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி எங்க ஆளுக்கு பைத்தியம் பிடிக்காத ஆகி அவர் ஒன்று சொல்றாரு பாருங்க, அதை நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன். சொல்றாரு, how sharper than a certain truth it is to have a thankless child அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு நன்றி இல்லாத ஒரு குழந்தையை பெறுவது எப்படின்னா கொடிய விஷத்தை கொண்ட பாம்பை விட மோசமானது. யாரு அப்படின்னா ஒரு நன்றி இல்லாத குழந்தையை நாம பெறுவது அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்துல மன உடைஞ்சு சொல்ற. How sharper than a serpent tooth it is to have a tangled child. இப்போ அந்த கிங்கோட ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு ஃபூல். இது ஒரு கேரக்டர் மாதிரி வைங்களேன், ஒரு ஃபூல். சில சமயங்கள்ல மிகவும் ஞானமான விஷயங்கள், புத்திசாலியான விஷயங்கள் யார்கிட்ட இருந்தா வரும் அப்படின்னா ஞானிகிட்ட இருந்து வரும், அல்லது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது முட்டாள்கள்கிட்ட இருந்து கூட வரும். முட்டாள்கள் கூட சில சமயங்கள்ல சில சிறந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இவர் கூட ஒரு ஃபூல் இருக்கு. அவன் சொல்றான், fathers that wear rags do make their children blind அப்படிங்கிறான். fathers that wear rags do make their children blind அப்படிங்கிறான். அப்ப சொல்றான், fathers that wear bags shall see their children kind அப்படிங்கிறான். என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று, fathers that wear rags do make their children blind அப்படின்னா, ragsனா கந்தல் துணி. கந்தல் துணி எதை காமிக்குதுன்னா வறுமையை காமிக்குது. வறுமையில இருக்கிற ஃபாதர்ஸ், பெற்றோர்கள், அதுவும் முதுமையில எந்த குழந்தையும் இருந்தார், குழந்தைகள் ஆணோ பெண்ணோ, ஃபாதர் வந்து முதுமையில வறுமையில் இருக்கான்னு வைங்களேன், அவன் 5 காசு இல்லைன்னு வைங்களேன், பெற்றோர்கள் மதிக்காது.
செகண்ட் பாருங்க, fathers that bear backs shall see their children kind அப்படிங்கிற. அதாவது fathers that bear backs, பேக்னா என்னது, பர்ஸ்னு வச்சுக்கோங்க. பர்ஸ், உன்னுடைய பர்ஸ் ஃபுல்லா பணம் இருந்துன்னு வைக்கி, அதாவது முதுமையில உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா யூ see the children kind, உன்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு மேல அப்படி கருணையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. என்ன அர்த்தம்? காசு இல்லைன்னா யாரும், நம்ம பேப்பர்லாம் படிக்கிறோமே இல்லையா, என்ன படிக்கிறோம்? சொத்தை வாங்கிக்கிட்டு பெற்றோர்களை தெருவில் விட்டுறாங்க. அந்த பெற்றோர்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலெக்டர் பார்த்து மனு கொடுத்து, ஐயா காப்பாற்றுங்கன்னு கதறாங்க இல்லையா, பார்க்கறது பேப்பரில் படிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அந்த காலத்திலேயே சில ஞானிகள் இல்லையா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் சொன்னது ஒரு ஆங்கில புலவன், நாடக ஆசிரியர், யாரு? ஷேக்ஸ்பியர். இப்ப நம்ம இந்த 2 வாக்கியத்தையும் திரும்ப சொல்லலாமா? 1, how sharp than a serpent tooth it is to have a tongue. அது நன்றி. Fathers that wear rags do make their children blind. Fathers that bear backs shall see their children kind. Be careful. Thank you.